உன்னதமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரைத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியானாக இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் அருளிய, பிதாவானவர் கொடுத்த ஈவு, பரிசு, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே வேதத்தில் பார்க்கும் பொழுது உண்மையாக கொடை வள்ளல் பிதாவானவராக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஈவுகள், அவர் கொடுக்கக்கூடிய பரிசுகள் நிலையானதும் நித்தியமானதுமாக இருக்கிறது. அதிலே முதலாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்த அருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். முதலாவது பரிசாக, ஈவாக பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், எதற்காக? பலியாகும்படியாக கொடுத்திருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, நரகத்துக்கு போய்விடாதபடி பரலோகம் வரும்படியாக அவரை பலியாகும்படியாக ஒப்பு கொடுத்த மிகப்பெரிய கொடைவள்ளலாக பிதாவானவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கு இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் கொடுத்த அந்த மிகப்பெரிய பரிசு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை, அவருடைய கிருபையினாலே நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில துவங்கி இருக்கிறார். அதாவது பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களா இருந்த நமக்கு, ஒன்றும் அறியாமல், தேவனை குறித்து உணர்வில்லாமல், பாவத்தை குறித்து உணர்வில்லாமல் இருக்கக்கூடிய நமக்கு, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாதபடி பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு அவரை அறியும்படியாக, அவரை புரிந்து கொள்ளும்படியாக விசுவாசத்தை நமக்கு பரிசாக அவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாருங்கள், கிருபையும் நீதியையும் ஈவாக கொடுத்திருக்கிறார். காரணம், தேவன் மகா நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். நாமோ நீதிமான்கள் இல்லை. ஆனாலும் தேவனுடைய நீதியை நம்முடைய கணக்கிலே அவர் நிறைவு செய்திருக்கிறார். அதாவது 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, அப்படி என்று சொன்னால் அந்த நீதி நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை அவர் பரிகரித்து தேவனுடைய நீதினாலே, அவர் நீதிபரராக இருக்கிறதுனாலே பாவத்தை என்ன செய்ய முடியாது? பார்த்தும் விட்டுவிட முடியாது. அதை நீதி சரிகட்ட வேண்டும். அந்த நீதி சரிகட்டுதலே கிறிஸ்து செய்து, அந்த நீதி சரிகட்டின அந்த செயலை எனக்கு ஈவாக கொடுத்து என்னை நீதிமானாக அவர் மாற்றியிருக்கிறார். என்னிடத்தில் நீதி இல்லை, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். ஆனால் மகா நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு நீதிமானாக என்ன செய்திருக்கிறார்? பெயர் சூட்டி இருக்கிறார். அவரை நீதி நிறைவேற்றி பாருங்கள், எனக்கு நீதியை ஈவாக அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கிறோம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:13 அதை நம்மால் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு நதிகளை போல கொடுத்திருக்கிறார். நாம் தாகம் தீர்ந்தது மாத்திரமல்ல, அநேகர் இந்த ஈவை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்புரியும்படியாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ஈவாய் கொடுத்திருக்கிறார். நாம் மீட்கப்படும் நாளுக்கு மட்டுமாக நம்மை முத்திரித்து
நமக்கு உறுதியாக கொடுத்திருக்கிறார். அவர் நித்தியத்திலே கொடுக்க இருக்கக்கூடிய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கைக்கு அடையாளமாக, அச்சாரமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வரங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே தேவன் நாமத்திற்கு மகிமைக்கு எதுவாய் பயன்படுத்தும்படியாக வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்கள் நம்முடைய பெருமைக்காக அல்ல, சுயநலத்திற்காக அல்ல, அந்த வரங்கள் கனிகளாய் மாறும்படியாக கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவர்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வரங்கள் கொடுக்கக்கூடிய நோக்கம் தேவன் விரும்பக்கூடிய கனிகளை கொடுக்கும்படியாக. ஆகையினாலே நமக்கு கிருபையாக ஈவாக வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் ஒரு பாவியான மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவர் கொடுத்திருக்கக்கூடிய மகா பெரிய பரிசுகளாய் இருக்கிறது. இந்த பரிசை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.